श्रीमच्छठार्यतिराजवरो भयन्तृ यो हीन्त्रशुक्तितदिवाशितवक्त्रपद्मं शान्ध्यादिशद्गुणगणं करुणाशमुत्रं श्रीरङ्गराजयतिराजमहं प्रपद्ये। अभगतमदमानैः रन्तिमोभायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृदिभिः निर्जितक्रोधलोपैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। आर्वञ्जो यत्पदसरसिजत्वं पूर्वे मूर्ध्ना यस्यान्वयमुपगधा देशिका मुक्तिमाभुः। सोऽयं रामानुजमुनिरभिस्वीयमुक्तिं करस्तां यत्सम्बन्धादमनुधगतं वर्ण्यते कूरनाथः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। திருக்கோளூர் என்கிற திவ்யதேசத்திலே வசித்து வரக்கூடிய பெண் பிள்ளையானவள் சுவாமி எம்பெருமானாரிடத்திலே பேசிய வார்த்தைகளை திருக்கோளூர் அம்மாள் வார்த்தை என்ன ஒருவாறாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் 9வது வார்த்தை, மூன்னெழுத்து சொன்னேனோ க்ஷத்ருபந்துவை போரே என்ன. ஹரிவம்சத்திலே இந்த விருத்தாந்தமானது காணப்படுகிறது. இதில் சூரிய வம்சத்திலே அரசனாக விளங்கக்கூடியவன் விஸ்வரதன்னு சொல்லக்கூடியவன். இவனுடைய மகானாக இருக்கிறான். அவனுடைய இயற்பெயர் என்னென்ன யாருக்கும் தெரியவில்லை. க்ஷத்ரபந்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப தாழ்ந்தவன், இகழத்தக்கவன் அப்படின்னு பொருள் இந்த பேருக்கு. இந்த பேர்லேயே இவனை சொன்னதுனால இவனுடைய இயற்பெயர் என்னன்றது யாருக்கும் தெரியவில்லை. அந்த க்ஷத்ரபந்து நாட்டில் இருந்து கொண்டு மக்களை ரொம்ப ஹிம்சை பண்ணி கொண்டு தாழ்ந்ததான செயல்களை பண்ணி கொண்டு இருந்தான். அப்படி பண்ணின காலங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களெல்லாம் இவனை துரத்தி விட வேணும், இவன் நாட்டில் இருந்தான்னு சொன்னால் யாரும் இங்கே வாழ முடியாது, அதனால் இவனை துரத்தி விட வேணும் அப்படின்னு சொல்லி நாட்டிலிருந்து துரத்தினார்கள். இவனும் ஒரு கொடிய வனத்திலே போய் வசித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கக்கூடிய ஜீவன்களை எல்லாம் ஹிம்சை பண்ணி கொண்டும் ஏதோ அங்கே கிடைக்கிறத ஷாட்டுன்னுட்டோ வாழ்ந்து வந்திருந்தான். அந்த சமயத்தில் ஒரு தபஸ்வியானவர், ஒரு மகர்ஷியானவர் அந்த வனத்திலே தவம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த க்ஷத்ரபந்து அவரிடத்துல எந்த விதமான துவேஷத்தையும் காட்டிக்கலை. இவரும் நித்தியமும் பார்த்தார், க்ஷத்ரபந்துவும் பார்த்துன்னு இருந்தான். ஒரு சமயம் அவர் தபசெல்லாம் முடிச்சுன்னுட்டு ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி ஜலம் சாப்பிட்றதுக்காக தீர்த்தம் பெருக போகணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே இறங்குகிறார். அவரையே தெரியாமல் குளத்திலே விழுந்து விட இதை பார்த்துட்டு இருந்த க்ஷத்ரபந்துக்கு அவனுக்கே தெரியாமல் மனசில் ஒரு கருணை ஏற்பட்டது. யாரோ ஒரு மகனீயர் கீழே விழுகிறாரேன்னு சொல்லி அவர் அந்த ஜலத்துக்குள்ளே இருந்து காப்பாற்றி வெளியே எடுத்துட்டு வந்து அங்கே கிடைக்கக்கூடியதான தாமரை கிழங்குகளெல்லாம் கொடுத்து அவரை பிரசாதப்பட பண்ணி கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு அவரை ஆஸ்வாசப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தபஸ்வி, நீ ஏன் இந்த கொடிய காட்டுக்குள்ளே இருக்கிறாய், நீ நாட்டில் இருக்க வேண்டியதானேன்னு சொல்ல. அப்பொழுதுதான் சொல்லுகிறான், நான் விஸ்வரதனுடையதான மகன், ராஜபுத்திரன். ஆனால் நான் வாழக்கூடாதபடியெல்லாம் வாழ்ந்தேன், மக்களை ரொம்ப கொடுமை பண்ணினேன், அதனால் மக்களெல்லாம் என்னை காட்டுக்கு அடித்து விரட்டி விட்டார்கள். நடந்த அத்தனை உண்மையும் சொன்னான். கூட இருந்த கொஞ்ச நாட்கள்டே அந்த தபஸ்வி என்ன பண்ணினார், இவனை திருத்துறதுக்கு முயற்சிக்க வேணும்னு சொல்லி இவரை நிறைய திருத்த முற்பட்டார். அவன் தெளிவாக சொல்லிட்டான், சுவாமி என்னை எல்லாம் திருத்த முற்படாதீங்கோ, என்னுடைய பிறவி குணம், அது என்னுடைய இயல்பு, அது மாறாது, மாறவும் இல்லை. ஆனால் என்னவோ தெரியல, உங்களை பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு பக்தி ஏற்படுறது அப்படின்னு நித்தியமும் அந்த தபஸ்வியும் நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அவனுக்கு ஒன்றும் புத்தியில் எட்டலை. ஆனால் அந்த மகர்ஷியின் இடத்துல, இந்த தபஸ்வியின் இடத்துல அவன் தோஷமை பண்ணிக்கொள்ளுமா போல இல்லை, எந்த அபச்சாரமும் படலை. அவரிடத்துல ஒரு நல்ல ஹிதமாக இருந்தான். அங்கே இருக்கக்கூடிய நாட்களில் அவருக்கு வேண்டியதான கைங்கரியங்களையும் பண்ணினான். அந்த தபஸ்வி கடைசி நாள் புறப்பட்டு போகிறச்சே அவனுக்கு நிறைய ஹிதோபதேசங்களை பண்ணினார். எதுவுமே அவன் மண்டையில் ஏறல.
இல்லை சுவாமி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். சரிப்பா, நீ என்ன வேணால் பண்ணு, நான் சொல்கிறத சேர்த்து பண்ணு அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டால் கோவிந்தான்ற திருநாமத்தை உபதேசிக்கிறார். கோ அப்படின்றது ஒரு அக்ஷரம், விந்து அப்படின்றது ஒரு அக்ஷரம், த அப்படின்றது ஒரு அக்ஷரம். கோவிந்த அப்படின்ற 3 அக்ஷரங்களையும் ஒரு மந்திரமாக அந்த க்ஷத்ரபந்துவுக்கு அவர் உபதேசிக்கிறார். அந்த க்ஷத்ரபந்து தன்னை அறியாமலேயே அவன் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் பண்ணும் பொழுதும் அப்படியே சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு வர்றதுனாலே அவனுடைய இறுதி காலமெல்லாம் வந்த பிற்பாடும் முடியாத பொழுதும் உட்காந்துட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறான். அவன் மரித்து விடுகிறான். அடுத்த ஒரு பிறப்பு எடுக்கிறான். நல்ல ஒரு அந்தன குடியில் பிறக்கிறான். அந்த அந்தனர் குடியில் பிறக்கும் பொழுதும் அவனுக்கு முன்னுடைய ஜென்மத்தினுடைய ஞாபகம் இருக்கிறது. பூர்வ ஜென்மத்திலே அவன் எப்படியெல்லாம் இருந்தான் அப்படிங்கிறதும், எந்த காரணத்தின் காரணமாக ஒரு தபஸ்வியை காப்பாற்றினோ அவர் மந்திரோபதேசம் பண்ணி வைத்தார், நாம் அதை சொல்லிக்கொண்டே இருந்தோம்ன்ற ஒரு ஞாபகம் வந்தது. நல்ல குடியிலேயும் பிறந்து இருக்கிறான். அந்த குடியிலே பிறந்து எம்பெருமானுக்கு என்ன கைங்கரியங்கள்லாம் பண்ண வேணுமோ பண்ணி எம்பெருமானிடத்தில் பக்தி கொண்டு இருந்தான். அந்த பிறவியினுடைய முடிவிலே அவன் மோட்சத்திற்கு சென்றான். ஏன்னா எம்பெருமான் எப்பொழுதும் யாரையும் திருத்தாமல் மோட்சத்தை கொடுப்பதில்லை. அந்த ஆத்மாவை தனக்குன்னு ஆக்கின்ற வேணும், ஆக்கின்ற பிற்படே மோட்சத்தை பிரசாதிக்கிறான் எம்பெருமான். அதனால இந்த ஆத்மாவை அடுத்த ஒரு பிறவி கொடுத்து பிராமணன்கிற பிறவியிலோட அவனுக்கு நல்ல ஹிதங்களை எல்லாம் பண்ணி அடுத்த ஜென்மத்திலே மோட்சத்தை கொடுத்தான் எம்பெருமான், இந்த பிராமண ஜென்மத்திலே. இதை தொண்டடிப்புடி ஆழ்வாரும் தன்னுடைய திருமாலை என்ற பிரபந்தத்திலே காண்பிக்கிறார். மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்னெழுத்துடைய பேரால் கத்திரபந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான். அப்படி க்ஷத்ரபந்துன்னு சொல்லக்கூடியவனும் 3 எழுத்துக்களை சொன்னதனாலே நல்ல கதியை கண்டான் அப்படின்னு தொண்டடிப்புடி ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். இப்படியாக ஒரு தீய செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுமா போலே நான் இருந்தேனா, அப்படி சொல்லி மோட்சத்தை அடையவில்லையே, அடியேன் ஏதோ இந்த சரீரத்தை கொண்டு இங்கே வைத்து பிழப்புக்காக தானே தெரிந்து கொண்டிருக்கிறேன், இப்படி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அடியேன் போன்றவர்களெல்லாம் இங்கே வாழலாமா, இங்கே வாழ தகுதி இல்லை, அதனாலே நான் இங்கிருந்து வெளியே செல்லுகிறேன்னு சொல்லி திருக்கோளூர் அம்மாள் எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்தித்தாள் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை அமையப்பெற்றிருக்கிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், திருக்கோளூரம்மாள் திருவடிகளே சரணம், பெரியஜீயர் திருவடிகளே சரணம், ஸ்ரீரங்கநாராயணஜீயர் திருவடிகளே சரணம்.